இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டாரு. என் பொண்ணு பாருங்க எப்படி விளையாடுறாரு. நானே கொஞ்சம் தூங்கலாம்னு நினச்சேன், அவர் தூங்க விடல. சும்மா அப்படியே காலைல அடிச்சு எனக்கு எழுப்பி விட்டாரு. போய் பார்த்தேன், எனக்கு பூரி ரெடி பண்ணும்போது கேஸ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் அடுப்பு தூக்கி பற்ற வைக்கிறாரு. ஆனால் பற்ற வைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கட்டையை வந்து ஈரமாக இருக்கனால பற்ற வைக்க முடியல. என்ன பண்ணுறது தெரியல. என் பொண்ணு காலையில் வெளியே போகிறா சொல்லி அழுதுட்டு நான் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். என் அம்மா அதை பற்ற வைக்க முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறது தெரியல. என் பொண்ணுக்கு போய் வீட்டுக்குள்ளே தூங்க வச்சுட்டு நானே போயிட்டு குளிக்கிற சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணுறது, பைக் ரிப்பேர் இருக்கனால நடந்து போகிறேன். என் ஊர் எப்படி இருக்குது, கிராமம் சைடு பாருங்கள். இங்கே கொஞ்சம் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. அதனால நானும் அவர் கூட கொஞ்சம் வாங்கிட்டு மீன் பிடிச்சேன். ஆனால் இப்போ பாருங்கள் ரோடு மழை பெஞ்சனாலே கொஞ்சம் மண்ணாக இருக்குது. எல்லாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல, நடந்து தான் போய் ஆகணும். இங்கே ஒரு பிரிட்ஜ் பாருங்கள் 2-3 மாதம் கட்டுறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் சரியில்லைனாலே கட்ட முடியல. என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவர் வந்தார். பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு என் பைக் இழுத்துட்டு போகிறாரு கேரேஜுக்கு. கேரேஜில் போய் விட்டுட்டு அப்புறமா நம்ம ட்ரெயின் ஒரு ஷோரூமும் போய் பார்த்தா ட்ரெஸ் ஒரு டிஷர்ட்டு எனக்கு டிஷர்ட் பிடிச்சிருக்கனால டிஷர்ட் எடுத்துட்டு நான் டிஷர்ட் ட்ரையல் ரூம் போய் பார்த்துட்டா பாருங்கள் நல்லா இருக்குது.